ஓம் சாய்ராம். சாய் என்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாபாவின் அருள் ஆசீர்வாதம் அவருடைய பக்தர்களாகிய நம் அனைவரும் எப்போதும் உடன் இருந்து காக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம கூட பாபா இருக்காருன்னு சொல்லி நாம் அவர்கிட்ட வைக்கக்கூடிய நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. நாம் அவரை எப்போ குருவாக தேர்ந்தெடுத்தோமோ, அவரை நம்பிக்கையோட எப்போ பிடிச்சிக்கிட்டோமோ அந்த நொடி தொடங்கி பாபாவின் அருள் ஆசீர்வாதம் அவருடைய பார்வை நம்ம மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு எந்த சங்கடம் வந்தாலும் சரி, நம்ம சாய் நம்ம காப்பாற்றுவாருன்னு சொல்லி நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை பலமாக இருக்கணும். நாம் எந்த ஒரு சங்கடமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என் கூட என் சாய் இருக்காருன்னு சொல்லி நாம் நம்பணும். நாம் பாபாவை தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் ஏன் ஒரு படி மேலே போய் சொன்னால் நம்மோட குழந்தையாக கூட பாவிச்சு நாம் பாபா கிட்ட பேசணும். இதை நாம் செய்யும்போது நம்முடைய சங்கடங்கள் படிப்படியாக குறையிறத நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். நாம் இதை செய்கிறோமான்னு கேட்டால் அதை செய்ய தவறுறோம். நாம் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க உறவினர்கள் கிட்ட நண்பர்கள் கிட்ட போய் பகிர்ந்துக்கிறோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது உரிமையோட பாபா கிட்ட உட்காந்து நேரம் ஒதுக்கி நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லியிருக்கோமா? கிடையாது. நாமளும் கும்பிடுறோன்னு சொல்லி பாபாவை ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு ஒரு விளக்கேற்றிட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடுறோம். ஆனால் கஷ்டம்னு வரும்போது அது யார்கிட்ட போய் சொல்கிறோன்னா, நாம் நம்பி இருக்கிற மனிதர்கள் கையில். நாம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பே இதுதான். இதை முதல்ல நாம் மாற்றிக்கணும். நம்மளோட சாயை தாயாகவோ இல்லை தந்தையாகவோ குருவாகவோ நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் முக்கியம், அவரை உங்களுடைய மனசுக்குள்ளே நிறுத்தி உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் பாபா கிட்ட தினமும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பேச ஆரம்பிங்க. உங்களுடைய மனசு அவரோட அருளோட கனெக்ட் ஆகணுங்க. இதுக்கு நாம் பல வழிகளை தேர்ந்தெடுக்கலாம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, பாபாவினுடைய சாய் சச்சரிதம், பாபாவினுடைய கதைகளை நாம் படிக்கும்போது மனசு லேசாகும். நாம் அதில் இருக்கக்கூடிய இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, பாபா தன்னுடைய பக்தர்களோட நேரடியாக தொடர்பில் இருப்பார். வந்த பக்தர்களுக்கு அவர்களுடைய நோய்களை கேட்டு குணப்படுத்தியதாகட்டும், அவர்களுடைய மன கஷ்டம் பண கஷ்டம் இதை தீர்த்ததாகட்டும், அவங்களுடைய நோயிலிருந்து அவங்கள மீட்டு காப்பாற்றினது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்தது, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை போக்கியது, குழந்தை வரம் வேண்டியவர்களுக்கு குழந்தை வரம் கொடுத்தது, வேலைவாய்ப்பு தேடி வரவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து தம்பதிகளை ஒற்றுமையாக்கி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்கிறதுன்னு சொல்லி பலவிதமான கதைகள் இருக்கும். நிச்சயமாக பார்த்தா நாமளும் அதோட ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா இந்த பிரச்சனைகளில் தான் ஏதாவது ஒன்று நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கதைகளை படிக்கும்போது பாபா அவங்களுக்கு என்ன மாதிரியான உபதேசம் கொடுத்து அவர்களை தேற்றினார், அவர்களை காப்பாற்றினார் அப்படிங்கிறத பாபாவின் வாக்கு, அதாவது பாபாவே நமக்கு சொல்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் இதை நிச்சயமாக மனசு கருத்தூன்றி பாபாவினுடைய சச்சரிதத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் வரக்கூடிய உபதேசங்களை நாம் வெறும் ஏட்டுக்கல்வி நமக்கு எதுக்குமே உதவாது, அதை நாம் பயன்படுத்தும் போது தான் நமக்கு உதவுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் சாய் சச்சரிதத்தில் வரக்கூடிய விஷயங்களை நாம் எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறதுல நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு சாய் சச்சரிதம் புத்தகத்தில் இருக்குங்க. பாபாவா நினச்சி நீங்கள் அந்த புத்தகத்தை திறந்தீங்கன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பதில் நிச்சயமாக பாபா உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கும். இதை மாதிரி நாம் வாழ்க்கையில் ஏதாவது சங்கடங்கள் இருக்கும்போது அதற்கான வழியை பாபாவின் அருள் ஆசீர்வாதமான சாயி சச்சரிதத்திலிருந்து பெற முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாமஸ்மரணை. பாபாவை மனசால நினச்சி சாயி சாயி சாயின்னு நாம் அவரை வணங்கினாலே போதுங்க. மனசார ஏன் அதுக்கு நேரம் ஒதுக்கணும்னு இல்லை. நாம் எந்த வேலையில் எப்போ இருந்தாலும் சரி, சாயின்னு சொல்லி நாம் செய்யக்கூடிய நாம ஜபம் பாபாவை நம்மளோட எப்போவுமே இணைத்திருக்கும். பாபா நம்மளையே நம்ம குழந்தை நினச்சிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி பாபா நம்ம நிச்சயமாக பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்மளை அவர் பார்க்கும்போது நாம் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு இருப்பாரா? நிச்சயமாக இருக்காதுங்க. அவர் நம்மளுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்கு ஓடோடி வந்து நம்மை காப்பார். அதுக்கு அர்த்தபடியாக நம்மளுடைய பிரச்சனைகளை பாபாவுக்கு சொல்லணுங்க.
ஏன் பாபாக்கு இது தெரியாதா? நான் போய் சொல்லணுமான்னு சொல்லி கேட்கலாம். பாபாவுக்கு தெரியும். நாம் பாபா கிட்ட போய் சொன்னாலும் சொல்லலைனாலும் அந்த பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைப்பார். இருந்தாலும் நாம் நம்பிக்கை வச்சு நாம் அவர்கிட்ட சொல்லணும். சொல்லும்போது நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய பாரம் குறையும். நமக்கு பாபா நிச்சயமாக உதவுவார் அப்படிங்கிற நம்பிக்கை பிறக்கும். இந்த சூழ்நிலையை நமக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு பாபா தயாராக இருக்காருங்க. நம்ம தாய்கிட்ட போய் கேட்க மாட்டோமா? எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு தாய் உதவுவாள் இல்லையா? அது போலத்தான் நம்மளுடைய சாயும் நமக்கு உதவுவாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் நாம் செய்யும்போது நாம் எப்போவுமே பாபாவோட ஒரு இணைப்பு, ஒரு ஒரு லைன்லேயே இருப்போம். அப்படி இருக்கும்போது பாபாவினுடைய அருள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. இதில் நாம் எதை செஞ்சாலும் சரி பாபாவின் சாய் சச்சரித்தத்தை படிக்கணும். பாபாக்காக நேரம் ஒதுக்கி நம்மளுடைய சங்கடங்களையும் நம்மளுடைய சந்தோஷத்தையும் பாபா கிட்ட மனசார எப்படி நம்மளுடைய வாழ்க்கை துணை கிட்ட பேசுவோமோ, நம்மளோட குழந்தைகிட்ட பேசுவோமோ, நம்மளுடைய தாய் தந்தை கிட்ட வந்துட்டு நம்மளுடைய சந்தோஷங்களையும் துக்கங்களையும் பகிர்ந்துக்குவோமோ, அதுபோல் பாபா கிட்ட உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுங்க. கஷ்டமாக இருந்தால் கதறி அழுங்க. நீங்கள் அழுது முடிச்சதுக்கப்புறமா பாபா இதெல்லாத்தையும் கேட்டு நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு கொடுப்பாரு. உங்கள் மனபாரமும் நிச்சயமாக குறையுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பாபாவினுடைய நாமஸ்மரணை இதை செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க. பாபா இதன் மூலமாக ரொம்ப சந்தோஷப்படுவார். பாபா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய உபாயமே அன்னதானம் செய் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை தன்னுடைய பக்தர்களுக்கு எப்போதும் வலியுறுத்தினார். இதெல்லாம் நாம் செய்யும்போது எப்பவும் பாபாவினுடைய தொடர்பிலேயே இருப்போம். பாபாவின் கண்காணிப்பின் கீழேயே இருப்போம். அப்படி இருக்கும்போது எப்படிங்க நம்மளுக்கு கஷ்டம் வரும்? அப்படியே கஷ்டம் வந்தாலும் பாபாவால் அது பரிபூர்ணமாக சரி செய்யப்படும். நம்மளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய இருள் விலகி ஒளிமயமான வாழ்க்கையை நோக்கி நம்மளை பாபா பயணப்பட செய்வார். முயற்சி செஞ்சு தான் பார்க்கலாமேங்க. இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இதுக்காக நாம் பெருசாக பணம் செலவு பண்ண போகிறதில்ல. இதுக்காக பாபாவை தேடி கோவில் அப்படி இப்படின்னு அலைய போகிறது கூட இல்லை. உங்கள் வீட்டில் இருந்தபடியே நான் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்களை முயற்சி பண்ணி பாருங்கள். பாபாவோட எப்போவுமே தொடர்பில் இருந்தால் பாபா நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நல்ல விடியலை தருவார். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்பி பாருங்கள். பாபா உங்கள் கூடவே பயணப்படுவதை உங்களால் உணர முடியும். உங்கள் வாழ்க்கை படிப்படியாக சங்கடங்களிலிருந்து விடுபட்டு சந்தோஷமான காலகட்டத்தை எட்டி பிடிக்கும். நம்பிக்கையோடு சாயியை பணிவோம். அனைவருக்கும் நிச்சயமாக நல்லதொரு எதிர்காலத்தை சாயி அருள் தந்தருளும் என்பதில் சிறிதளவும் ஐயம் வேண்டாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குங்க. அடுத்தடுத்தபடியாக பாபாவினுடைய இது போன்ற அற்புதமான பதிவுகளை உங்களுக்கு வழங்க நான் தயாராக இருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.